வெல்கம் டு சுனமை லவ் லுக்ஸ். இது சண்டே நைட். டைம் இப்போது 8:55 ஆகுது. நிறைய சிஸ்டர்ஸ் என்னோட நைட் ரொட்டீன் போடுங்க, நைட்டு நீங்கள் அடுத்த நாளைக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்ட்டு போடுங்க வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த சண்டே நைட் ரொட்டீன் வீடியோ போட்டிருக்கேன். இப்போது டைம் 8:55 ஆகுது. கிச்சன் இப்படி தான் இருக்குது. மத்தியானம் வத்தல் செஞ்சதோட அந்த எண்ணெய் கடாய் அப்படியே இருக்குது. பால் இருக்குது, இன்னொரு அடுப்பில் தவா இருக்குது, நைட்டு டின்னருக்கு செஞ்சதோடது. இப்போது இது இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கார்ட் பண்ணிடுவேன். ஸோ எடுத்து அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் பாலெல்லாம் வச்சுட்டு எண்ணெய் பிசுக்க ஃபஸ்ட்டு ஒரு டவல் வச்சு நான் க்ளீன் பண்ணிடுறேன். அந்த சைட் பார்த்திங்கன்னா அடுத்த நாளைக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது நம்ம மெனு பிளான் லாஸ்ட் வீக் நான் போட்டிருந்தேன், இந்த வாரம் நான் என்ன சமைக்க போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியலும் வெண்டைக்காய் ஃப்ரையும் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக 2 வெஜிடபிள்ஸையும் நான் எடுத்து வச்சுட்டேன். 9:05 ஆக போகுது. ஸோ அடுப்பும் க்ளீன் பண்ணியாச்சு. அடுப்பு நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால 10 நிமிஷம் கூட ஆகாது. எண்ணெய் பிசுக்கெல்லாம் ஃபுல்லாக தொடச்சி நீட்டாக முடிச்சாச்சு. ஸோ இப்போ நமக்கு அடுப்பு க்ளீன் ஆயிடுச்சு. அடுத்தது பீட்ரூட் பொரியலுக்காக பீட்ரூட் கட் பண்ண வந்தாச்சு. இப்போது இந்த கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். பட் நான் ஏன் இதை இப்போயே செய்து வச்சிடுறேன் அப்படின்னா, காலையில் எழுந்து வரும்போதே நமக்கு 2 வெஜிடபிள்ஸ் ரெடியாக இருக்குது. ப்ளஸ் நம்ம என்ன செய்ய போகிறோன்றதும் நமக்கு இப்போயே ஃபிக்ஸ் ஆகிடும். அதனாலேயே நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 15 to 30 மினிட்ஸ் முன்னாள் நைட்டு கிச்சனில் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இப்போது சண்டே நைட்டு தான், ஆனாலும் நான் அடுத்த நாளைக்காக காலையில் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது இப்போ 9 o'clock நான் ஸ்டார்ட் பண்ணேன். 8:55க்கு 9:30க்குள்ளே எல்லாமே க்ளீனாக வச்சுட்டு 2 வெஜிடபிள்ஸையும் நான் கட் பண்ணி வச்சுட்டு முடிச்சுட்டு போயிடுவேன். அவ்வளோதான். 15 to 30 மினிட்ஸ் தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் இருக்கும். ஏன்னா இது அடுத்த நாள் காலையில் எனக்கு ஸ்மூத்தாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுது. ப்ளஸ் 2 வெஜிடபிள்ஸ் போகுது அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸும் இருக்கும் எனக்கு. அதே மாதிரி நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்ற அந்த பிளானும் பார்த்திங்கன்னா எனக்கு கிளியராக இருக்கும். இல்லைனா காலையில் எழுந்து இந்த வெஜிடபிள் அரியறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும், அதனால நம்ம வேறு ஏதாவது பண்ணிடலாமா அப்படின்ட்டு கூட நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன் முன்னாடிலாம். பட் இந்த மாதிரி எனக்கு பிளானிங்கோடு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு மார்னிங் கிளியராக இருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு கிளியராக இருக்கும். அடுத்தது இதை தாண்டி பார்த்திங்கன்னா, நான் எப்பயுமே நைட்டு ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுட்டு தான் படுப்பேன். அடுத்த நாள் காலையில் நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்ட்டுன்னா, அதே மாதிரி இதை பார்த்துட்டு என் பசங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூலுக்கு போகிறாங்க. இப்போ அடுத்த நாள் ஸ்கூல் இருக்குது அப்படின்னா நைட்டே அவங்களுக்கு தேவையான எல்லா யூனிஃபார்மு ப்ளஸ் லஞ்ச் டவல்லேருந்து சாக்ஸ்லேருந்து எல்லாமே எடுத்து ரிப்பன் கொண்டு எடுத்து வச்சுட்டு தான் தூங்குவாங்க. டவல் கூட எடுத்து வச்சுருவாங்க. அடுத்த நாளைக்கு நம்ம துடைக்கிறதுக்கு தேவைப்படுற டவல்லேருந்து எல்லாமே எடுத்து சோஃபா மேலே வச்சுட்டு தான் அவங்க தூங்குவாங்க. பேக் எல்லாமும் ரெடி பண்ணிவிடுவாங்க. ஸோ இது என்னை பார்த்து தான் அவங்க செய்ய ஆரம்பிச்சு இப்போ அவங்களுக்கு காலையில் தேடுற வேலை இருக்காது. இல்லைனா அந்த நேரத்துக்கு என்னை கூப்பிட மாட்டாங்க, அவங்களே எழுந்துப்பாங்க, கிளம்பிடுவாங்க, குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு எல்லாமே முடிச்சுட்டு. சப்போஸ் இதை அவங்க எடுத்து வைக்காமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மார்னிங் தேடுற மாதிரி இருக்கும். தேடிட்டு சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா என்னை கூப்பிடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் மார்னிங்கை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்னை பார்த்து இப்போ பசங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எப்படின்னா காலையில் ஒரு நல்ல மூடோடு டே நமக்கு ஸ்டார்ட் ஆகும். அது தவிர ஒரு 1/2 hour எனக்கான வேலைகள், எனக்கு பிடிச்ச வேலைகளை நான் காலையில் செய்யறதுக்கும் எனக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, எனக்கு கோலம் போடுறது காலையில் ரொம்ப பிடிக்கும். வாசல் தெளித்து கோலம் போடுறது. ஸோ இப்போ அது பண்ணுறதுக்கான டைம் எனக்கு நிறையவே கிடைக்கிது. ப்ளஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான டைமும் இப்போ எனக்கு கிடைக்கிது. ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு 15 to 30 மினிட்ஸ் நைட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுனால காலையில் அந்த 1/2 hour நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு அப்படி இருக்குது. நான் பீஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. ப்ளஸ் ஒரு 10 நிமிஷம் சப்போஸ் இன்றைக்காவது நான் லேட்டாகவே எழுந்துக்கிறேன் அப்படின்னா கூட இங்கே எல்லாமே ரெடியாக இருக்கிறதுனால நான் டக்குன்னு எனக்கு செய்யறதுக்கான வேலையும் ஈஸியாகுது. ஸோ தட் பசங்களுக்கும் நம்ம லேட்டாக கிளப்புற மாதிரி இருக்காது. இப்போது இந்த சைட் பீட்ரூட்டும் நான் கட் பண்ணி முடிக்க போகிறேன். முடிச்சுட்டு அதையும் ஒரு கண்டெய்னரில் நான் வச்சிடுறேன். நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா என்னோடய குக்வேர் எல்லாமே நான் ஸ்டீல்து தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பிளாஸ்டிக் பாக்ஸஸோ இல்லை கிளாஸ் பாக்ஸஸோ நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சமைக்கிறதும் சரி,
கண்டெய்னர் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஃபேன்சியாக இருக்கிறதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு இது மாதிரி இருந்ததுன்னா வாஷ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சைட் பீட்ரூட்டும் முடிஞ்சிருச்சு. நான் ஒரு ஸ்டீல் கண்டெய்னரில் எடுத்து அதை வச்சிடுறேன். அந்த சைட் வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். மஞ்சள் தூளும் உப்பும் போட்டிருக்கேன். பட் அது நான் வீடியோ எடுக்கலை. மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு அந்த தண்ணியில் வெண்டைக்காய் வந்து ஊறிட்டுருக்கு. ஸோ இப்போ பீட்ரூட் வேலை முடிஞ்சிருச்சு. டைம் பார்த்திங்கன்னா இப்போது 9:15. ஸோ ஒரு வெஜிடபிள் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நான் வெண்டைக்காவும் கட் பண்ண வந்துட்டேன். இது நிறைய பேர் வந்து வெண்டைக்காய் வந்து டவலில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த குழப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதில்லை. அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்து கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் நான். அதே மாதிரி வெண்டைக்காய் கட் பண்ணும்போது நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஒரு 4 இது கட் பண்ணிவிட்டு உள்ளே ஏதாவது இருக்கா அப்படின்னும் செக் பண்ணணும். அப்படியே நம்ம போடக்கூடாது. ஏன்னா அப்படியே போட்டுட்டோன்னா நமக்கு வந்து உள்ளே பூச்சி இருந்ததுன்னா தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லாட் எடுக்கிறீங்க அப்படின்னா எடுத்துட்டு அது உள்ளே வந்து பார்க்கணும். உள்ளே பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணணும். ஸோ இப்போ வெண்டைக்காவும் நமக்கு கட் பண்ணிகிட்ருக்கேன் நான். இப்போது நான் டைம் பார்த்திங்கன்னா 9:20 தான் ஆகுது. அதையும் ஒரு ஸ்டீல் கண்டெய்னரில் மாற்றிடுறேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது வெண்டைக்காய். நம்ம கொஞ்சம் பால் மாறாமல் இந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்து நம்ம 1 மணி நேரத்தில் நம்ம குக்கிங்கே முடிச்சிடலாம். இது ஆக்சுவலாக வந்து இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா நான் வெறும் சண்டே நைட் ரொட்டீன் மட்டும்தான் போடுறேன். இதோட கண்டினியூவேஷன், அதாவது மண்டே காலையில் நான் எப்படி ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே நான் குக்கிங் எல்லாமே முடிக்கிறேன் அப்படிங்கிறதும் நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். கண்டினியூவேஷனாக வரும். பிகாஸ் இதுவே ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஆகிடுச்சு வீடியோ. அதனால நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோட நைட் ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். மேக்ஸிமம் கிச்சன் க்ளீனிங் இருக்கும் கண்டிப்பாக. அடுத்த நாள் என்ன பண்ண போகிறோம் வெஜிடபிள்ஸு அப்படிங்கிறது மைண்டில் ஓடும். ப்ளஸ் ஸ்நாக்ஸும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா நான் அடுத்த நாள் ஆப்பிள் கொடுக்கலான் இருக்கேன். அதனால எனக்கு அது கட் பண்ணுற வேலை அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இப்போ இதே சுண்டல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நைட்டு அதையும் ஊற வச்சுட்டு படுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் என்னோட நைட் ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது, கிச்சன் க்ளீனிங், அடுத்த நாளைக்கு தேவையான ஒரு டு டூ லிஸ்ட் வந்து யோசிச்சு வச்சுருவேன் நான். அதாவது என்ன பண்ண போகிறோம் நாளைக்கு, சமையல் முடிச்சுட்டு நான் என்னென்ன வேலையெல்லாம் செய்ய போகிறேன் அப்படிங்கிறது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நிறைய வேலையை ஒரே நேரத்தில் செய்ய மாட்டேன். பிரித்து தான் செய்கிற மாதிரி இருக்கும். எனக்கான ரெஸ்ட் டைமும் நான் எடுத்துகிட்டு தான் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வெண்டைக்காவும் இங்கே முடிஞ்சிடுச்சுன்னா அவ்வளோதான். கிச்சனை ஏற கட்டிட்டு 9:30லேருந்து 9:45க்குள்ளே தூங்க போயிடுவேன். ஆக்சுவலி அன்றைக்கி வந்து சண்டே வந்து மேட்ச் ஓடிட்டு இருந்தது வீட்டில். எனக்கு வந்து கொஞ்சம் ஹாஃப் மைண்டாக இருந்தது, இங்கே பண்ணலாமா இல்லை மேட்ச் பார்க்கலாமா அப்படின்ட்டு. அப்புறம் இல்லை வேண்டாம், நம்ம இந்த வேலையை முடித்தாதான் அடுத்த நாள் நமக்கு காலையில் ஒழுங்காக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் காதில் மட்டும் வாங்கிக்கிட்டே அப்படியே இந்த வேலைங்களெல்லாம் செய்ய வந்தாச்சு. மீன் டைம் நான் வந்து பாட்டிலும் கழுவிட்டேன். அதை ஷூட் பண்ணல நான். பசங்களுக்கான வாட்டர் பாட்டிலும் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அடுத்த நாளைக்கு காலையில் நம்ம அதெல்லாம் வாஷ் பண்ணோன்னா அந்த சோப்போட ஸ்மெல் வந்து சம்டைம்ஸ் இருக்கும். அதனால் அதுவும் பார்த்திங்கன்னா நைட்டே நல்லா வாஷ் பண்ணி அதையுமே எடுத்து வச்சுட்டேன் நான். ஸோ இப்போ வெண்டைக்காய் வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணியாச்சு. அதையும் எடுத்து டப்பாவில் போட்டு வச்சிடுறேன் கையோட. இப்போது நம்ம அந்த கட் பண்ண இடத்தெல்லாம் ஒரு டவல் வச்சு க்ளீன் பண்ணிடுறேன், தொடச்சிடுறேன். இல்லைன்னா அந்த நமக்கு டைல்ஸில் பார்த்திங்கன்னா அந்த கரையாக வந்து தெரிய ஆரம்பிக்கும், தண்ணியோட கரை வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்போது அடுத்த நாள் பச்சை பயிறு குழம்பு பண்ண போகிறதுனால பச்சை பயிரையும் வாஷ் பண்ணுறேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கெலாம் எவ்வளோ டைம் ஆகுது அதையும் காட்டுங்க, பச்சை பயிராக இருக்கட்டும் இல்லை ரைஸாக இருக்கட்டும் வாஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ட்டு. மேக்ஸிமம் ஒரு 3 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் ஆகும். 5 மினிட்ஸ் கூட ஆகாது, ஒரு 3 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணிட்டேன். இப்போது இது 2வது தடவை வாஷ் பண்ணுறேன், அவ்வளோதான். இதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கெல்லாம் வந்துடும்.
ஸோ மேக்ஸிமம் வந்து இப்போது பேக்டு ஐட்டம்ஸாக வாங்கிறதுனால நமக்கு அழுக்கெல்லாம் அந்தளவுக்கு வர்றது கிடையாது. ஸோ செகண்ட் டைம் வாஷ் பண்ணிவிட்டு தேர்ட் டைம் நல்ல தண்ணி ஊற்றி மூடி வச்சிடுறேன். 9:30 ஆகுது. ஸோ அவ்வளோதான், நமக்கு 2 வெஜிடபிள்ஸும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த நாள் குழம்புக்கு தேவையான பச்சை பயிரும் ஊற வச்சாச்சு. கிச்சன், அடுப்பு, மேடை எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ 9:30 போல் கிச்சன் ரொட்டீன் முடிஞ்சிச்சு. டெய்லியுமே என்னோடய கிச்சன் ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். வெஜிடபிள்ஸ் கட்டிங்காக இருக்கட்டும், இல்லை அடுப்பு க்ளீனிங்காக இருக்கட்டும், இல்லை ஃபுல்லாகவே ஓவரால் கிச்சன் க்ளீனிங்கே வந்து 9:30 போல் என்னோடது இப்படி தான் முடியும். இந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் நாளைக்கு வரும். இதை எப்படி நான் குக் பண்ணுறேன் அடுத்த நாள் அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.